தண்ணி என்ன சிவகுமார் விட்டு சொத்தா? இயற்கை இயற்கை நமக்கு கொடுத்த கொடை, அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். தமிழனுக்கு தண்ணீர் கொடுக்க மறுப்பது அயோக்கியத்தனம். ஒரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அரசியல் பண்றாரு. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல், அதில் அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா இது செஞ்சுதான் ஆகும். அங்க உபரியா வர நீர் தான் அனுப்புறாங்களே தவிர ஏற்கனவே போட்ட ஒப்பந்தப்படியோ இல்ல நீதிமன்ற ஆணைப்படியோ அவங்க தண்ணியை கொடுக்கறது கிடையாது. இருக்கிற கவினிலையும் கேஆர்எஸ்லையும் ஃபுல்லா தேக்கி வச்சுட்டு தண்ணி இல்லைன்னு சொன்னா எப்படி? தண்ணி இல்லாமல இருக்கு. தண்ணின்றது ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கை தேவையான ஒரு விஷயம். எங்களுக்கு மட்டும்தான் அந்த நீர் அப்படின்னு சொல்லி தவறு. ஏன்னா இப்ப காவிரி நீர் அங்கிருந்து தொடங்கி முடியறது தமிழ்நாட்டில் தான் முடியும். ஆக்சுவலி அவங்க அப்படி பார்த்தாங்கன்னா எங்க முடியுதோ அந்த அவங்களுக்கு தான் அது அதிக சொந்தம் கொண்டாட முடியும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த தொகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களுக்கு கொண்டு போறதுனால தமிழ்நாட்டில் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பொதுமக்களிட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்கள்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ தொடர்ச்சியா கர்நாடகா முதல்வர் தமிழனுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. கர்நாடகாவுல மேகதாது அணையை கட்டியே தீருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஏற்புடையதுங்க ஐயா? இல்ல இது முற்றிலும் தவறானது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் வாட்டர் போர்டும் சென்ட்ரல் வாட்டர் போர்டும் நிராகரிச்சது. சுப்ரீம் கோர்ட்டு எந்த அணையும் மற்ற ஸ்டேட்னுடைய கன்கரன்ஸ் இல்லாம கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்குச்ச இதை தமிழ்நாடும் ஒத்துக்கல, பாண்டிச்சேரியும் ஒத்துக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல கர்நாடகா தன்னிச்சையா தாந்தோண்டித்தனமா நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது நீதித்துறையை மதிக்காம செய்யறதுன்றது ஏற்புடையதில்லை. கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருடைய பேச்சு அபத்தமானது, மனிதத்தன்மையற்றது. ஒரு தண்ணிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு. கடைநிலை மாவட்டத்துக்கு அவங்களுடைய கருத்தை கேட்டுதான் நீ அணை கட்டணுமா கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். அதை தான் தோன்றித்தனமாக கர்நாடக முதல்வர் தண்ணீர் தரமறுப்பது அப்பட்டமான ஒரு வேதனையான ஒரு சம்பவம். இதை அவர் மறுபரிசீலனை செய்யணும். தண்ணி குடிக்கிற தண்ணியில கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? விவசாயி வாழ்வாதார பிரச்சனை. இது தண்ணி கொடுக்கறதுல என்ன இருக்கு? தண்ணி என்ன சிவகுமார் விட்டு சொத்தா? இயற்கை இயற்கை நமக்கு கொடுத்த கொடை, அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். 30 கோடி முகமுடையால் மொய்முறை ஒன்றுடையால் செப்புமொழி 18 சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்ன தமிழனுக்கு தண்ணீர் கொடுக்க மறுப்பது அயோக்கியத்தனம். கர்நாடகா சிவகுமார் முதல்வர் சார் அவர் என்ன சொன்னாருன்றது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் வாழ்றவங்களும் பூமியில வாழ்றவங்களும் நீங்க சராசரியா ஒரு மனுஷன் அவர் நினைக்கணும். ஏன்னாக்கா இன்னைக்கு அந்த நாட்டுல அந்த மாநிலத்துல இங்க வந்தாலும் இங்கிருந்து அங்க போனாலும் இன்னைக்கு எல்லாருமே தாயா புள்ளையா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அங்கிருந்து இங்க வந்துட்டோம், நம்ம இங்கிருந்து அங்க போறோன்றது ஒருத்தர் நம்ம பிரிவினையை பார்த்து நம்ம பாக்குறது கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஒற்றுமையா வாழணும். இன்னைக்கு அவங்க வந்தாலும் அந்த தண்ணி அவதிப்படாத அளவுக்கும் நம்ம போற இடத்துல நம்ம இந்த நாட்டோடைய உரிமை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எல்லா ப்ரூஃபும் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலயும் போனா ஒரு ப்ரூஃபை நம்ம யூஸ் பண்ண முடியாதா இருக்கு. அப்போ அந்த கர்நாடகாரன் நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. தமிழகத்தை பத்தி சொல்லணும்னாக்கா, சிங்கார சென்னையை பத்தி சொல்லணும்னாக்கா, வாழ வந்த பூமின்னு தான் நம்ம சொல்ல வருது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாழ வந்த பூமியில சிங்கார சென்னையில யாரும் நம்ம தள்ளி விட போறது கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது கர்நாடகாரனோ இல்ல பிற மாநிலத்துக்காரங்களோ இங்க வரும்போது நம்ம தள்ளி விட போறது கிடையாது. அந்த சூழ்நிலை பார்க்கும்போது தண்ணின்றது ஒரு மனிதனுக்கு அன்றாட வாழ்க்கை தேவையான ஒரு விஷயம். இன்னைக்கு மனுஷனுக்கு அன்றாட தேவையில ஒரு ரத்த ஓட்டமானது முக்கியமானது இருக்கு. இன்னைக்கு இந்த பூமியில வாழ்றவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் உருவம் வேற, உடல் வேறையா இருந்தாலும், தாயா புள்ளையா வேறையா இருந்தாலும் ரத்தம் எல்லாமே ஒரே நேரமா தான் இருக்குது. இன்னைக்கு யாருன்னா ஒருத்தர் அடிபட்டாலும் ஓடி போய் ரத்தம் கொடுக்கணும். அந்த ரத்தம் சுரக்கத்துக்கானது நீரோட்டம் நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுது. அதனால சுவாசிக்கிற காற்றா இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி, சமமா எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு நம்ம முதல்வர் முயற்சி எடுக்கிறாரு. எதுக்காக? அவருக்காக நம்ம ஒரு நல்ல ஒரு வேண்டுதலையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவர் நமக்காக நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பையன் பஸ் இல்லைன்னு சொல்லும் போதும் பாத்தீங்கன்னாக்கா உடனே அந்த மறுநாள் அந்த ஸ்டெப் எடுக்கிறாரு. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு உணவு திட்டங்களை கொண்டு வந்து நிறைய விஷயம் கொண்டு வந்துக்கிறாரு. என்ன கேட்டா அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப காவிரி நீர் அங்கிருந்து தொடங்கி முடியறது தமிழ்நாட்டில் தான் முடியும். ஆக்சுவலி அவங்க அப்படி பார்த்தாங்கன்னா எங்க முடியுதோ அந்த அவங்களுக்கு தான் அது அதிக சொந்தம் கொண்டாட முடியும். அவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணி அதுக்கு நாங்க ஒரு தடுப்பினை கெட்டுவோம், எங்களுக்கு மட்டும்தான் அந்த நீர் அப்படின்னு சொல்லி தவறு. ஒத்துக்கிறோம் அவங்களுக்கும் இந்த நீர் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் அது எங்களுக்கும் தேவை. ஏன்னா அது பொதுவான இதுதான். இயற்கை யாரும் இது எங்களுக்கு தான் சொந்தம் அந்த மாதிரி சொல்லிடவே முடியாது. இயற்கை கொடுக்குது, நம்ம அதை பகிர்ந்து ஒழுங்கா வச்சுக்கணும்.
என்ன கேட்டால் அதுக்குன்னு அவங்க அதுக்கு போராட்டம் பண்ணி பெருசா நாங்க வந்து போராட்டம் பண்ணியே தீருவோம், அது தடுப்பணை போட்டே தீருவோம்னு ரொம்ப ரொம்ப தவறு. இயற்கைன்றது கடவுளோட கிஃப்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது என்ன கேட்டால் பொதுவா எல்லாருக்குமே பகிர்ந்து மகிழ்ச்சியா அது வந்து சொந்தம் கொண்டுக்கணும், அவ்வளவுதான். விவசாயம் நல்லா இருக்கும், தண்ணி வேணும், தண்ணி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அரசியல் பண்றாரு. முதல் காரணம் அவர் அரசியல் பண்ணணும். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல், அதில் அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா இதை செஞ்சு தான் ஆகணும். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவோம். இவர் அமைதியாக இருக்கிறாரு, பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டேங்காரு. இப்போ பேச வேண்டிய நேரம் அமைதியாக இருக்கிறது சரியில்லை. அவர் உண்டான மீதான அந்த ஒரு மதிப்பு குறையும். இதாவது காவேரி பாசனங்கிறது தஞ்சாவூர் இதில் வந்து 1000 காலத்துக்கு முன்னாடி வந்தது. கரிகாலன் காலத்துக்கு முன்னாடிலேருந்து பாசனம் இருக்குது, வாய்க்கால் இருக்குது, இது இருக்குது. கர்நாடகாவில் அங்கே வந்து அணை கட்டுறதுங்கிறது வந்து கல் பாறை. அங்கே ஒன்றும் பாசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. கர்நாடகாவில் டெவலப் பண்ண லேண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள 1957க்கு அப்புறம் தான் டெவலப் பண்ணது இரிகேஷன் ஏரியா. ஆனால் இந்த மேட்டூர் அணை திட்டம் வந்து 1973 போட்டது. டிஎம்கே பீரியடில் அது கருணாநிதி பீரியடில் அது இதாகி எக்ஸ்பயர் ஆனப்போ வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகாமல் ஹேமாவதி அணையை கட்ட விட்டாங்க, கபினி அணையை கட்ட விட்டாங்க, எல்லா அணையும் கட்ட விட்டுட்டாங்க. தண்ணி வர அதுக்கு காவேரிக்கு தண்ணி வரதே வந்து கபினிலேருந்து ஹேமாவதி ஆரங்கி அதுலேருந்து வர்றது தான். அதெல்லாம் அணை போட்டு தேக்கினதுமா தண்ணி எங்கேருந்து வரும்? இப்போ இருக்கிற இதில் கேஆர்எஸ்லேருந்து விடுற தண்ணியும் திறந்து விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற இதுபடி கீழே இருக்கிற இதுக்கு தான் வந்து முதல் உரிமை. தமிழ்நாட்டுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், முதல் அதாவது எங்கே டெய்லண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல் உரிமை. மேலே இருக்கிறவன் இப்போ கட்டினது 1957க்கு அப்புறம் அவன் டெவலப் பண்ணது மண்டியாலையும் அதுலேயும். அவனுக்கு என்ன பண்ணுறது? தொடர்ச்சியா 40 ஆண்டு காலமாக தமிழனுக்கு இந்த சிக்கல் இருக்கு. எதனால இந்த சிக்கல் வருது? இந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாங்க ஐயா? இது வந்து அதாவது வந்து நான் நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டேன், இதையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் மதிக்க மாட்டேன்னு சொல்ற அரசுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து ஏற்புடையதில்லை. இது ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இது வந்து என்ன ஆகும்னா நாளடைவில் வந்து இரு மாநிலத்துக்கு நடுவில் வந்து பதற்றத்தையும் நிரந்தர பகையும் வந்து உண்டாகும். ரெண்டாவது வந்து இது வந்து தண்ணி பிரச்சனை வந்து விவசாயிகளுடைய பிரச்சனை. நம்ம வந்து இயற்கையிலே வந்து நமக்கு வந்து மேட்டூர் தவிர வேற எங்கேயுமே வந்து டேம் கட்டுறதுக்கு உரிய இடவசதியோ இதுவோ கிடையாது. அதனால நம்ம வந்து விவசாயிகள் வந்து இந்த மேட்டூர் தண்ணியை நம்பி இருக்கிறதால நம்ம முழுக்க முழுக்க வந்து இந்த காவேரி தண்ணி வந்து அதுவும் என்ன பண்றாங்கன்னா அங்க ஒவ்வொரியா வர நீரை தான் அனுப்புறாங்களே தவிர ஏற்கனவே போட்ட ஒப்பந்தப்படியோ இல்லை நீதிமன்ற ஆணைப்படியோ அவங்க தண்ணியை கொடுக்கறது கிடையாது. இது வந்து நடுவர்மன்றத்தையும் மதிக்க மாட்டேன், நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஏற்புடையது இல்லை. இது விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனை. இதுல வந்து கட்சி பேதம் பார்க்காம அனைத்து கட்சிகளும் ஒன்றா தமிழ்நாட்டில் கூடி இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு பர்மனண்டா விவசாயிகள் நலன் கருதி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அவசரமா எடுக்க வேண்டியது. ஐயா, தண்ணி எங்களுக்கே பத்தல, இதுல நாங்க எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இல்ல, ஆல்ரெடி 84 டிஎம்சி தண்ணி அங்க ஆல்ரெடி இருக்கு. எல்லா அணையிலயும் அங்க தண்ணி இருக்கு. இங்க வந்து தெரியாம எதுவும் இல்லை, எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. தண்ணி நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமை ஆணையம் சொல்லுது, நீ தண்ணி திறந்து விடுன்னு. தண்ணி கொடுக்க மறுக்கிறதுக்கு இவர் யாரு? இவருக்கு என்ன இருக்கு? நம்ம இங்க இருந்து கரண்ட் கொடுக்கல. தமிழை எங்கேயாவது ஒருத்தனுக்கு பிரச்சனை பண்ணிருக்கானா? தமிழனுக்கு என்னெல்லாம் வந்தாரே வாட வைக்கும் தமிழ்னு ஏன் சொல்றாங்க? கர்நாடகத்துல இருந்து வந்த எத்தனையோ பேர் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கான், சூப்பர் ஸ்டாராக்கா, எல்லாமே இங்க கொடுக்குறோம். தமிழனுடைய பண்பாடு எல்லாரையும் வாழ வைக்கிறவன் முதல்ல தண்ணி கொடுக்கறது. தண்ணி உலகத்துக்கே தண்ணி கொடுத்தது, தண்ணி எப்படி தேக்கி வைக்கிறதுன்னு சொன்னது இந்த தமிழன். கல்லணையை கட்டிய கரிகாலன் சோழன். யாருமே தண்ணி வந்து நாங்கள் யாருக்கும் தரமாட்டோம்னு சொன்னது கிடையாது. அது மாதிரி நிலைப்பாடும் எப்பவுமே தமிழ்நாட்டில இருந்து யாருமே எடுத்தது கிடையாது. கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருடைய போக்கு ஒரு அபத்தம். இது வந்து அரசியல் ரீதியான தீர்வு தான், ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. மத்தியில பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி சென்ட்ரல்ல உருவானா மட்டுமே தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனைக்கு ஒரு முடிவு, நிரந்தரமான முடிவு ஏற்படும். அது வரைக்கும் ஏற்படாது. வேணாம்ப்பா, நீ எதுக்கு அணையை கட்டின? நீ முதல்ல இடு அதை, அந்த அணையை. அதில் வர தண்ணியை வரட்டும், எடுத்துக்க. நீ குடிநீருக்கு எடுத்துக்க, எல்லாத்துக்கும் எடுத்துக்க. இருக்கிற கவினிலையும் கேஆர்எஸ்லையும் ஃபுல்லாக தேக்கி வச்சுட்டு தண்ணி இல்லைன்னு சொன்னால் எப்படி? தண்ணி இல்லாமல இருக்கு.
ஐயா இப்ப தொடர்ச்சியா வந்து முதல்வர் வந்து நான் கர்நாடகாவுக்கு போயிட்டு கர்நாடகா முதல்வர்கிட்ட நான் பேசி தண்ணியை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதல்வர் சொல்றாரு. அது சாத்தியப்படும் ஐயா? அதெல்லாம் வந்து பேச்சுக்கு ஒண்ணா இதுக்கு தான் நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. ஆமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளோ குண்டுராவ் எம்ஜிஆர்லேருந்து இந்த பிரச்சனை இருக்கு. சீஃப் மினிஸ்டர் குண்டுராவ் இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தார் தமிழ்நாட்டில், அதுலேருந்து பிரச்சனை இருக்கு. அதனால வந்து இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து எந்த ஒப்பந்தத்தையும் கர்நாடகா மதிக்க மாட்டேன்னு எப்படி வாங்க முடியும் தனி? அதெல்லாம் பேரளவுக்கு ஒன்றா சொல்லாம தான் நடைமுறைக்கு ஒத்தே வராது. இல்லை இது வந்து முற்றிலுமான தவறான ஒரு செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் தயவு செய்து இந்த விஷயத்தில் மிகவும் கவனமோடு செயல்பட வேண்டும். ஏனென்றால் கர்நாடக முதலமைச்சர் தான் சொல்லுகிறார், முதலமைச்சர் எங்களை பார்க்க வருகிறார், நாங்கள் ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிவிட்டோம், ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிட்டோம், அதை ரெடி பண்ணிட்டோம், இதை ரெடி பண்ணிட்டோம், எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குன்னு அவர் தான் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம 50 ஆண்டு காலம் கடந்து வந்துட்டோம். சட்ட போராட்டம் நடத்தியாச்சு, எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தியாச்சு. இப்போ அதை தாண்டி வந்துட்டோம். இப்போ மறுபடியும் போயிட்டு நம்ம அவர்கிட்ட பேச போனால் அவர் அணை கட்டுவதற்கு மட்டும்தான் பேசுவாரை தவிர தண்ணீர் திறப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லிவிட்ட பிறகு முதலமைச்சர் அங்கே போவது அவ்வளவு சரியானதாக இருக்காது. தமிழக முதலமைச்சர் இதை பரிசீலனை செய்ய வேண்டும். அவருக்கு யாரோ தவறான தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் எந்த தீர்வும் நடக்காது. ஏன்னா இது வந்து வாழ்வாதார பிரச்சனை, இது தனி மனுஷனுடைய பிரச்சனை கிடையாது. தண்ணி வந்து ஒரு முக்கிய பிரச்சனை. ஏன்னா நமக்கு தான் அது முக்கியமான சொந்தம். காவிரி ஆறு நமக்கு தான் சொந்தம். ஏன்னா நம்ம தான் அதை பெருமளவில் பயன்படுத்த நம்ம தான். இது வந்து தண்ணி வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுக்காம இது ஒரு முக்கிய பிரச்சனையா எடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி, அனைத்து கட்சி கூட்டமும் ஒரே கருத்தை தான் சொல்ல போறாங்க, நமக்கு தண்ணி வேணும். இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. இதுல ஈகோலாம் விட்டுட்டு நம்ம மக்களுடைய பிரச்சனை, இது மக்களுடைய பிரச்சனை கிடையாது, விவசாயிகளுடைய பிரச்சனை. ஒரு விவசாயி வந்து 100 பேரை வாழ வைப்பான். ஒரு 100 விவசாயி 1000 பேரை வாழ வைப்பான். 1000 விவசாயி 5000 பேரை வாழ வைப்பான். இது வந்து வாழ்வாதார பிரச்சனை. ஒரு போகமே பொய்த்து போச்சு. அப்பாவி விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீர் சிந்துறாங்க. அது வந்து வேதனையான சமாச்சாரம். இங்க வந்து ஒரு விளையாட்டுல ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டானா பல ஆயிரம் கோடி செலவு பண்றாங்க. ஆனா ஒரு விவசாயம் பொய்த்து போச்சு, ஒண்ணுமே இல்லாம போறான். நேற்று கூட பாருங்க, நெல்லையில 1000 ஏக்கர் விளைநிலம் 12 நாள் தான் ஆகுது நடவு பண்ணி, அதுக்கு தண்ணியில நம்ம கவர்மெண்ட் மூடிடுச்சு. இதையும் பரிசீலனை பண்ணி தண்ணி விடணும். தண்ணியில போயிட்டு என்னங்க இருக்கு? நீங்க தண்ணியில ஏங்க அரசியல் பண்றீங்க? தண்ணி வந்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஜீவாதார பிரச்சனை. ஒரு முதல்வரும் பேசுறதை விட அவரும் ஒரு முதல்வர் என்ற உணர்வில் கொண்டு இந்த தமிழகத்தையும் அவர் ஒரு கருத்துல எடுத்துக்கின்னு, ஏன்னா இங்க வாழ்ற மக்களும் நம்ம நாட்டு மக்கள் அங்க போறாங்க, நம்ம அதாவது இனங்கள் நம்ம சொந்த பந்தங்கள் அங்க போகும்போது அவங்கள நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அவரும் அதை உணர்ந்தாருனாக்கா, அப்போ அவரு இந்த சமுதாயத்துக்கு அவர் கொடுக்கறதுக்கு அவரை முன்னு வரணும். இதை ஒருத்தர் கேட்டுதான் அவர் செயல்படுத்தணும்னு கிடையாது. இந்த 40 வருஷம் போராட்டம்ன்றது இது ஒரு பிடிவாத குணத்தை விட ரொம்ப ஒரு அராஜக குணமா தான் மாறிட்டு இருக்கு. அவருடைய முன்னோக்கம் வந்து கொடுக்கணும்ன்ற ஒரு முன்னோக்கம் வந்தா இன்னும் பல பேருக்கு நல்லதா இருக்கும். நம்பிக்கை இருக்குதான். ஏன்னா வந்துட்டு அவங்க என்னதான் போராடினாலும் நம்ம பேசுற விதத்துல பேசணும். முதல்வர் மேல நம்பிக்கை இருக்குதான். இப்போ இங்கேருந்து கரண்ட் போகுதுல்ல, கரண்ட் நம்ம கொடுக்குறோம்ல தமிழ்நாட்டில் இருந்து, அதை கட் பண்ணா தண்ணி கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. கர்நாடகா வந்து விஜய் வந்து பண்ணிட்டு போகக்கூடாது. எப்படி பார்க்கணுன்னா நம்மளுக்கு நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் இதாக கொடுக்க முடியும். நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். தண்ணி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணியே இப்போ சாதாரணமாக குடிக்கிறது கூட தண்ணி வேணும்னா என்ன பண்ணுவாங்க? தண்ணி தான் மெயின். தண்ணி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. 2 பேரும் அதை செஞ்சாங்க. ஒன்று கலைஞர் கருணாநிதி அதை செஞ்சார், 2வது எம்ஜிஆர் செஞ்சார். 2 பேர்த்துக்குமே ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை இருந்தது. அதனால அவங்களால அதை செய்ய முடிஞ்சது. இப்போ விஜய் அவர்களால செய்ய முடியாதுன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, இல்லை ட்ரை பண்ணலாம், முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி? இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அப்போ அவங்க 2 பேரும் போகும்போது நீதிமன்றத்தில் வழக்கு கிடையாது. இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அந்த வழக்கு இருக்கும் போது முதலமைச்சராக இருந்து கொண்டு இவர் அங்கே போகாம இருப்பது தான் நல்லது. இவர் போய் ஒருவேளை அவர் போய் தண்ணி கொடுக்கலைன்னா இவருக்கு அரசியலும் கேள்விக்குறியாகும், அவருடைய ஆளுமைக்கும் கேள்விக்குறியாகும். இந்த ஒட்டு மொத்தமா ஒரு இமேஜின் ஒன்று கட்டமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் கேள்விக்குறியாகும். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, கோர்ட்டு மூலமா தான் பேசுறதுக்கு. எம்ஜிஆர் வழியிலே வந்து இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாரு. அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் அவருடைய வழியிலேயே கர்நாடகா சென்று கர்நாடக முதல்வர்கிட்ட பேசி எம்ஜிஆர் வழியிலே தண்ணியை கொண்டுட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி இன்றைய முதல்வர் சொல்றாரு. அது எப்படிங்க பாக்குறீங்க? அதெல்லாம் அதான் இது வந்து என்னன்னா
விவசாயிகளை வந்து ஓரளவு அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்கு உண்டான பதில் தானே தவிர நிரந்தர தீர்வுன்றது வந்து எந்த விதத்துலையும் வந்து கர்நாடகா வந்து ஒத்துக்க மாட்டேன்றான். நான் மேகதாதுல அணை கட்டியே தீர்வேன்னு சொல்றான். இதுல வந்து எந்த விதமான இதுவும் சமரசமும் செய்யக்கூடாது. நீதித்துறையினுடைய இதையே உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மதிக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு ஆட்சியை வந்து நம்ம வந்து வேற என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். இதே காவேரியில வந்து பிரச்சனை வெகுண்டு எழுந்திருக்குச்ச ஜஸ்டிஸ் பரூச்சான்னு ஒருத்தர் இருந்தாரு உச்ச நீதிமன்றத்துல. அப்போ வந்து எஸ்.எம். கிருஷ்ணா சீஃப் மினிஸ்டர். அவர் என்ன சொன்னார்னா, அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பயங்கர எல்லாரும் அடித்தடி அதை மாதிரிலாம் ஆச்சு. அப்ப பரூச்சா ஜட்ஜஸ் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்க சீஃப் மினிஸ்டர் பதவியிலேருந்து இமீடியட்டா பதவி விலகுங்க, இதை வந்து கோர்ட்டு பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி ஒரு கண்டிப்பான நீதி அரசர்கள் தீர்ப்பு கொடுத்தாதான் கர்நாடகா பயப்படுமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுக்கும் கர்நாடகா பயப்படவே பயப்படாது. நடுவர் மன்றம் அமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க செவி சாய்ப்பாங்களா? இல்ல, நடுவர் மன்றம்ன்றது வந்து காலந்தாழ்த்துற இதுதானே தவிர இதுல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. காவேரி நடுவர் மன்றத்தையே வந்து அந்த நடுவர் மன்ற தீர்ப்பையே அரசு இதில் வெளியிடுறதுக்கு போராடிதான் அம்மையார் ஜெயலலிதா வந்து போராடிதான் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு தான் பண்ணாங்க. நடுவர் மன்றம்னாலும் ஏற்கனவே போட்ட நடுவர் மன்றத்தையே கர்நாடகா மதிக்கல, இந்த நடுவர் மன்றத்தையும் எதுவுமே கர்நாடகா பைண்டிங் ஆகாது. தொடர்ச்சியா வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு வளங்கள் பிற மாநிலங்களுக்கு போறதை எப்படியா நம்ம எடுத்துக்கலாம்? அது வந்து இது வந்து அந்தந்த ஸ்டேட்னுடைய வளர்ச்சியை பாதிக்கும்ல, அதனால அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இதே மாதிரி வந்து பிரிவினைவாதம் இதுவாச்சுன்னா கூட்டாட்சி தத்துவத்தையே பாதிச்சிருக்கும். அதனால அது வந்து இது பண்ண முடியாது. இது வந்து நிரந்தர தீர்வு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியை விட்டுட்டு இது வந்து விவசாயிகள் பிரச்சனைன்னு அனைத்து கட்சிகளும் ஒன்னா உட்காந்து 2 ஸ்டேட்டும் உட்காந்து நிரந்தர தீர்வு காணாதான் இதுக்கு இதுவா முடியும். நன்றி. இப்ப தொடர்ச்சியா தமிழ்நாட்டில இருந்து கனிம வளங்களை பிற மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல மட்டும் இது ஏன் எடுத்துட்டு போக அனுமதிக்கிறாங்க, பிற மாநிலங்கள்ல இதை ஏன் அனுமதிக்கிறது இல்லை? இங்கதான் நம்ம சென்சிட்டிவா கொஞ்சம் யோசிக்கணும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். எல்லா வளமும் ஒருங்கே பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற பொருள் தனித்துவம் மிக்கது. நம்ம டெல்டாவில் விளையிற நெல்லும் ஆந்திராவில் விளையிற நெல்லும் வித்தியாசம். நம்மளுடைய பொருள் எப்பயுமே தனித்துவமானது, தரமானது, தனித்துவமானது, சிறப்பு மிக்கது. நம்ம ஏன்னா ஒவ்வொரு பொருளும் நமக்கு வந்து அவ்வளோ கொடைகள், நம்ம இயற்கை கொடுத்த கொடைகள் நமக்கு மட்டும்தான். இயற்கை அரண் அவ்வளோ சிறப்பாக கொடுத்தது நமக்கு மட்டும்தான். ஏன்னா அவன் வந்து இயற்கையை நேசிக்கிறான், அவன் எதிர்காலத்தை நேசிக்கிறான். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வரவும் போகிறவங்க எல்லாமே கரிம வளத்தை சுரண்டி அதில் பிழைப்பு நடத்துகிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தயவு செய்து இதுலேயும் அந்த கனிம வளத்துலையும் பாரபட்சம் பார்க்காம யார் வந்து அந்த கனிம வளத்தை திருட்டில் ஈடுபடுறாங்களோ கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். கடுமையான தண்டனை, கொலை குற்றத்தை விட கொடுமையானது இந்த கனிம வள திருட்டு. அதை வந்து ஒருபோதும் அனுமதிக்குவது. மற்ற மாநிலத்தில் அவன் அதை நேசிக்கிறான், நம்ம அதை விற்பனை செய்கிறோம். இது கேவலமான சமாச்சாரம். இது தமிழ்நாட்டிலேருந்து நடக்கிறது கேவலமான சமாச்சாரம். தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய வளங்களை வந்து பிற நாட்டுக்கு எடுத்து போறாங்க. நம்ம தமிழகத்துல பிற நாட்டுல உள்ள நபர்களை, அதாவது வட மாநிலத்துல உள்ள நபர்களை தான் நம்ம வேலைக்கு வைக்கிறோம். இன்னைக்கு தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன் வேலைக்கு கூட செய்யாம இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தேவைகளை தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வளங்கள் வந்து வெளியே போகாது. தமிழகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழகம் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நாட்டுல இவ்வளவு தேவைகள் இருக்கு, நம்ம ஏன் பிற நாட்டுல கொடுக்கணும்? பிற நாடு ஏன் நம்ம தேவையை தேர்ந்தெடுக்கணும்? பிற நாடு தேவையும் நம்ம தேவையும் சமமா இருக்கு அப்படின்றது பகிர்ந்து கொடுக்கலாம். ஆனா விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரி தான் சுய சிந்தனை செயல்பட்டாக எல்லாமே நிறைய நடக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, உண்மையை சொல்லணும்னா இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அதோட இது புரிய மாட்டேங்குது. அது எவ்வளவு நம்ம வாழ்க்கையில முக்கியம். ஏன்னா இப்ப சிம்பிளா ஒரு நடுவில் மரம் இருக்கு, யாருனாலும் ஈஸியா பிச்சு போட்டு போயிடுறாங்க. அதை இப்ப நடந்து போறோம், ஒரு செடி இருக்குது, நல்லா பிச்சு போட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு விதையை போட்டு அதை வளர்க்கணுன்ற எண்ணம் யாருக்கும் நிறைய பேருக்கு இங்க வர மாட்டேங்குது. ஸோ அந்த இது எல்லாருக்கும் வந்தாலே போதும். ஏன்னா இப்ப சுத்தி நமக்கு மரம் நிறைய இருக்குது, பட் மற்ற இதுலயே நம்ம இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ புரியுது. நம்ம மக்களுக்கு நிறைய பேர் அது புரிய மாட்டேங்குது. வழியில ஒரு செடி இருக்கா, பிடுங்கி போட்டுறாங்க. அதை திருப்பி நம்ம ஒரு நல்ல இதுவா பாத்துக்கணும். ஒரு தண்ணி ஊத்தி ஒரு செடியை ஏன்னா ஒரு செடியை பிடுங்கி போடுறது எவ்வளோ ஈஸி,
ஆனா ஒரு விதை நட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது.